அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கு தேவையான 5th யூனிட்டான ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷேக்ஸ்பியருடைய சானட்னாவே நம்மளுக்கு தெரியும் எத்தனை சானட் இருக்குனாவே 154 சானட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணார்னா 1609 வந்து பார்த்திங்கன்னா அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அவருடைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது முக்கியமாக அவருடைய ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ் பற்றிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சானட்ஸ் பார்க்கலாம். ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஷேக்ஸ்பியருடைய சானட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பார்க்கலாம். ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரியன் சானட் அப்படின்ற ஒரு ஃபார்மே அவர் உருவாக்கிட்டு போயிருப்பார். அவர் ஃபாலோ பண்ணுற மெத்தடுக்கு அந்த ரைமிங் ஸ்கீம் இருந்தால் அந்த மெத்தடில் இருந்துச்சுனாவே அது பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேக்ஸ்பியரியன் சானட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம ஆக்சுவலாக இங்கிலீஷ் சானட்டுக்கே இன்னொரு பேர் ஷேக்ஸ்பியரியன் சானட் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கணும்? 14 லைன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐயம்பிக் பென்டாமீட்டரில் இது எழுதியிருக்கணும். ஐயம்பிக் பென்டாமீட்டர்னாவே என்னதுன்னா 10 சிலபல் ஒரு லைனில் இருக்கணும். ஒரு லைனில் 10 சிலபல் இருந்துச்சுன்னா அந்த லைனுக்கு பேர் என்ன? ஐயம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலபலுக்கும் ஃபஸ்ட்டு சிலபல் ட்ரெஸ்டுனா அடுத்த சிலபல் அன்ட்ரெஸ்டாக இருக்கணும். ஸோ 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கணும். 2, 4, 6, 8, 10 இந்த சிலபல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கணும். 10 சிலபல் இருந்துச்சுன்னா ஒன்று விட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்டாக இருக்கணும், இல்லைனா அன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரைமிங் ஸ்கீம்னாவே ஒரு என்ன ரைமிங் ஸ்கீம் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா ஏபிஏபி, சிடிசிடி, இஎஃப்இஎஃப், ஜிஜி இந்த ரைமிங் ஸ்கீம் தான் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா த ஃபைனல் கப்லேட் ஆஃபன் கண்டெய்ன்ஸ் எ ரெசல்யூஷன் ஆர் ட்விஸ்ட். அந்த கடைசியாக 2 லைன் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கப்லேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கப்லேட்டில் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஷேக்ஸ்பியரியன் சானட் பொறுத்தவரையுமே அதுதான். 14 லைனில் 12 லைன் வந்து பார்த்திங்கன்னா 4 லைனாக பிரிச்சுக்கிறாங்க. ஏபிஏபி, சிடிசிடி, இஎஃப்இஎஃப் அந்த பேட்டர்னில் கடைசியாக 2 லைன் மட்டும் தனியாக பிரிச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரே மாதிரியான ரைமிங் ஸ்கீம் இருக்கும். அதில் தான் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்து இவருடைய தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த 3 விஷயம் தான் இருக்கும். லவ் இருக்கும், என்னது அன்ரெக்வெய்டட் லவ் இருக்குது, நேச்சர் ஆஃப் ட்ரூ லவ் இருக்குது, அதே மாதிரி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அதிகமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக யூத் பீரியடு, அதே மாதிரி பியூட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூத் பீரியட் தான் ரொம்ப பியூட்டியான பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து இதில் வந்து மாரலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டெத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏதாவது தப்பு பண்ணோம்னா நமக்கு டெத்து வரும், அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக சொல்லியிருப்பார். ஸோ தீம்ஸ் பார்த்தோம்னா இது 3 தான் அவங்க அதிகமாக சொல்லியிருக்காரு. அடுத்து பியூட்டி பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பியூட்டி, ஸ்பிரிச்சுவல் பியூட்டி 2 பியூட்டி பிரிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்ட் அண்ட் போயட்ரி பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா பியூட்டி அண்ட் லவ் வந்து பார்த்திங்கன்னா இம்மார்டலைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பவர் ஆஃப் போயட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி அண்ட் லவ் வந்து பார்த்திங்கன்னா இம்மார்டலைஸ் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பார். இவருடைய சானட்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ்னால் எ ஃபேர் யூத் அப்படின்னு ஒரு ஏதாவது யாருன்றே தெரியாத ஒரு ஆண் பற்றி அதில் சொல்லியிருப்பார். முக்கியமாக 1வது சானட்லேருந்து 126வது சானட் வரையுமே அவரை பற்றி தான் அதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் மேலே இருக்கிற அந்த டீப் அஃபெக்ஷன் அண்ட் அட்மிரேஷன் தான் 1 to 126 வரை அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி டார்க் லேடியை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பார். அதில் 127 to 152 இருக்குது இல்லைங்களா, இதுவரையுமே பார்த்திங்கன்னா அந்த டார்க் லேடியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு மிஸ்டீரியஸ், சென்சுவல் அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இமோஷனல் கான்ஃப்ளிக்ட்னாவே என்னென்னா ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறது தான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டார்க் லேடி வந்து பார்த்திங்கன்னா யாரை இந்த யூத்தும் யாரை ரெஃபர் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது, டார்க் லேடியும் யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்மளா அதுக்கு ஒரு பேர் வச்சாச்சு. ஒரு யூத் பற்றி சொல்லியிருக்காரு, ஒரு டார்க் லேடி பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைவல் போயட், அதான் அந்த காலத்தில் இவருக்கு போட்டியாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா. ரைவல்னாமே போட்டி நம்மளுக்கு தெரியும். ஸோ இவருடைய காலத்தில் போட்டியாக இவருக்கு எழுதின ரைட்டர்ஸை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பார் இந்த சானட்ஸில். அடுத்ததில் நோட்டபிள் சானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சானட் 18, 116, 130, 73 இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18, 116, 130 இது வந்து நம்ம சிலபஸில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க தான் போகிறோம். அது எல்லாமே எந்த லைனில் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஷல் ஐ கம்பேர் தி டு தி சம்மர்ஸ் டே. அந்த THEE தீனா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சானட் 116 லெட் மீ நாட் டு தி மேரேஜ் ஆஃப் ட்ரூ மைண்ட்ஸ். இந்த லைன்ஸ் எல்லாம் நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாத லைன்ஸ். ஸோ சானட் 116 பொறுத்தவரையுமே ஸ்கூல் டேஸ்லேருந்தே ரொம்ப முக்கியமான ஒரு சானட் தான். சானட் 130 வந்து பார்த்திங்கன்னா மை மிஸ்ட்ரஸ் ஐஸ் ஆர் நத்திங் லைக் தி சன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்குது, நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் சானட்டில் கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யுனிவர்சல் அப்பீல் இதில் இருக்கும். ஏன்னா டைம்லெஸ் ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அதில் அப்பீல் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யுனிவர்சல் அப்பீல், நம்ம ஒரு இடத்துக்கு மட்டும் பொதுவானதில்லை, உலகத்தில் எல்லா இடத்துக்குமே பொதுவான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிடலாம்.
அதே மாதிரி இன்னோவேட்டிவ் லாங்குவேஜஸ் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது அந்த சானட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இமேஜரி அதிகமாக இருக்கும், மெட்டஃபர் அதிகமாக இருக்கும், வேர்ட் ப்ளே அதிகமாக பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இம்மார்டலிட்டி த்ரூ ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம். மெனி சானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிலீஃப் என்ன பிலீஃப் ரெஃபர் பண்ணுதுன்னா, போயட்ரி கேன் டெஃபை டைம் அண்ட் ப்ரிசர்வ் பியூட்டி ஃபார் எவர். அதாவது அந்த அழகையும் டைமையும் எது நிறுத்தி வைக்க முடியும்னா போயட்ரி நிறுத்தி வைக்க முடியும். இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா பழைய காலத்து பாட்டு பார்த்தோம்னா அந்த பழைய காலத்தில் சமூகம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருவாங்க. ஸோ போயட்ரியால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமையும் பியூட்டியும் எப்பயுமே நிலைநிறுத்த முடியும் அப்படின்ற விஷயத்த இதில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அதே மாதிரி சானட்ஸ் ரிமைன் எ கார்னர் ஸ்டோன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஒரு மூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சானட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினன்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு சானட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சானட் 18. சானட் 18 எந்த லைனில் ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். செல் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தீம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இம்மார்டலிட்டி த்ரூ போயட்ரி அண்ட் எட்டர்னல் பியூட்டி. பாருங்கள், அந்த இம்மார்டலிட்டி எது மூலமாக தான் இருக்கும்? சாவர தன்மை, அதாவது மறைந்து போகும் தன்மை, அழியக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இருக்காது அப்படின்னம்னா போயட்ரிக்கும் எட்டர்னல் பியூட்டிக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். த போயட் கம்பேர்ஸ் த பிலவுடு டு எ சம்மர்ஸ் டே. அவருடைய பிலவுடை யார் கூட கம்பேர் பண்ணுறாரு? சம்மர்ஸ் டேவோட கம்பேர் பண்ணியிருப்பார். தட் த பிலவுடு இஸ் மோர் லவ்லி அண்ட் டெம்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிலவுடு எப்படி இருக்காங்க? லவ்லியாகவும் டெம்பரேட்டாகவும் இருக்காங்க. அதே மாதிரி சம்மர் கூட கம்பேர் பண்ணாலும் சம்மர் மாதிரி இல்லாமல், ஏன்னா சம்மர் வந்து என்ன ஆயிரும்? ஃபேட் ஆயிரும். ஆனால் அந்த பிளவுடைய பியூட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எட்டர்னல், அழியாத ஒரு தன்மை தான். சம்மர் கூட மாறிடும், பட் ஆனால் பியூட்டி மாறவே மாறாது. அவர்கிட்ட இருக்கிற பியூட்டி மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ஸ் மூலமாக சொல்லியிருப்பார். இப்போ ஜான் கீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த ஓ டு தி அப்படின்னு சொல்லிட்டு கிரீசியன் அர்ன் அப்படின்னு நினைக்கிறேன், நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓ டு தி கிரீசியன் அர்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டர்னல் பியூட்டி ஒரு இதில் வரைஞ்சி வச்சுருவார் படத்தை. அந்த படம் வரைஞ்சி வச்ச பிறகு அது என்றைக்குமே அழியாத தன்மையாக இருக்கும், அவனுடைய பியூட்டி என்றைக்குமே மாறாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து ஆணிவேர் போட்டதே நம்ம ஷேக்ஸ்பியர், அது இந்த சானட் 18 தான் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து சானட் 29 வந்து பார்த்தீங்கன்னா வென் இன் டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஒர்த்தையும் அதுக்கடுத்து ரிடம்டிவ் பவர் ஆஃப் லவ் தான் சொல்லியிருப்பார். ஸோ 1 to 126 வரையுமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி யாருன்ட்டே தெரியாத ஒரு ஃபேர் யூத்தை பற்றி தான் அதில் பாடியிருப்பார். இந்த இடத்துல பிளவுடுன்றதே யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. தட் ரெஃபர்ஸ் டு த ஃபேர் யூத். அதாவது இவர் பொண்ணுன்னு நினச்சி எழுதினாரா இல்லை அவர் மேலே இருக்கிற ஒரு அஃபெக்ஷன் எழுதினாரான்னு தெரியல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி தான் இந்த ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. The poet laments his misfortune and social disgrace but finds solace in the thought of the beloved. அதாவது லேமன்ஸ்னாவே வருத்தப்படுறது அப்படின்னு தான் அர்த்தம். அவருடைய மிஸ்ஃபார்ச்சுனை நினச்சியும் அந்த சோசியல் டிஸ்கிரேஸை நினச்சி அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. ஆனால் அந்த பிளவுடு மேலே இருக்கிற அன்பை நினச்சி பார்த்தீங்கன்னா அவர் ஆறுதல் அடைஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கஷ்ட காலத்தில் நம்மளுக்கு பிடிச்சவங்களை பற்றி நினைக்கும் போது நம்மளுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. which lifts his spirits and makes him feel richer than kings. அந்த லவ், அவர் மேலே இருக்கிற லவ்வை நினச்சி பார்க்கும்போது ஒரு கிங்கை விட இவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு? ரிச்சாக ஃபீல் பண்ணுறாரு. அந்த லவ்வை வந்து நினச்சி பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவர் கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பார். இது சானட் 29. அடுத்து சானட் 65 பொறுத்தவரையுமே சின்ஸ் பிராஸ் நார் ஸ்டோன் நார் எர்த் நார் பவுண்ட்லெஸ் சி அப்படின்ற ஒரு லைனில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. த டிரான்சியன்ட் நேச்சர் ஆஃப் லைஃப் அண்ட் த என்டியூரிங் பவர் ஆஃப் போயட்ரி. இந்த போயட்ரியில் எல்லாமே அவர் எதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அந்த பிளவுடு பர்சனுடைய லவ்வை பற்றி தான் சொல்லியிருப்பார், அவருடைய அழகை பற்றி தான் சொல்லியிருப்பார். அந்த அழகு, அதான் சம்மர் கூட மறைஞ்சு போயிடும், பட் அவருடைய அழகு வந்து மறையாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ சுற்றி சுற்றி அந்த ஃபேர் யூத்தை பற்றி தான் சொல்லியிருப்பார். த போயட் மெடிடேட்ஸ் ஆன் த டெஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் டைம். பாருங்கள், டெஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் டைம் பற்றி இதில் மெடிடேட்ஸ் பண்ணியிருக்காரு. which spares nothing, not even the strongest materials. However, the poet believes that poetry can preserve beauty against time's decay. இதுதான் முக்கியமான லைன். இதில் போயட் வந்து எதை நம்புறாருன்னா போயட்ரியால் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டியை கூட பாதுகாக்க முடியும். அதாவது டைமுடைய அழிவில் இருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய பியூட்டியை கூட பாதுகாக்க முடியும். எதால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும்னா போயமால் தான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் பவர் ஆஃப் போயட்ரி பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 104 என்ன சொல்லியிருக்காருன்னா டு மீ ஃபேர் ஃப்ரெண்ட் யூ நெவர் கேன் பி ஓல்டு அப்படி. அதாவது நீ வந்து என்னுடைய அழகு நண்பனே, கடைசி வரையுமே நீ என்ன ஆக மாட்டேன்,
வயசான மாதிரி ஆக மாட்டேன், எல்லாம் இளமையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது சானட் 104. டைம் அண்ட் அன்சேஞ்சிங் பியூட்டியை பற்றி சொல்லியிருப்பார் இதில். த போயட் அஷ்யூர்ஸ் த பிலவ்டு தட் தேர் பியூட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. அவர்கிட்ட இருக்கிற பியூட்டி வந்து கண்டிப்பாக மாறவே மாறாது. டைம் ஆனாலும் சரி, பேசேஜ் ஆஃப் டைமே ஆனாலும் சரி, இன்னும் ஒரு 20 வருஷம் ஆனாலும் சரி, ஆனால் அவர் எப்படி இருப்பார், அதே அழகாவோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. த போயம் அண்டர்ஸ்கோர்ஸ் த டைம்லெஸ்னஸ் ஆஃப் ட்ரூ பியூட்டி. அந்த ட்ரூ பியூட்டியை பற்றி, அதாவது காலம் கடந்தாலும் அந்த அழகு மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளே கூட யாரையாவது உண்மையாக லவ் பண்ணோம்னா என்ன சொல்லுவோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ யார் மேலேயாவது அன்பு அதிகமாக இருந்துச்சுனாவே நம்ம இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுவோம். அதே தான் அவர் சொல்லியிருக்காரு. காலம் கடந்தாலும் உன்னுடைய அழகு மட்டும் கடைசி வரையுமே போகாது அப்படின்னு இந்த லைனில் சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம மீதி விஷயங்கள் அப்லோட் பண்ணலாம். மீதி இருக்கிற எல்லா சொனட்ஸையும் பார்த்துட்டு இதில் இருக்கிற அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை அதையே சேர்த்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.